தேங்க் டு ஆச்சாரியா அண்ட் தேங்க் டு டீச்சர்ஸ். நான் வந்து இங்கே படிக்கிற ஜனிஷா கிரேட் 6 அவங்க மம்மி தான் பேசுகிறப்பா. இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்க்கும்போது அவங்க நிறையா எல்லாத்துலேயும் சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த எதுலேருந்துன்னா இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா அவங்க வந்து படிக்கிறது லைட்டாக ஒரு பிரேக் ஆச்சு இல்லைங்களா வீட்டில் இருக்கும்போது. அதனால நான் ரொம்ப பயந்தேன். திருப்பி அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய இது பண்ணாங்க. அப்போ வந்து என்னன்னா ஆச்சாரியால ஒரு பெஸ்ட் என்னன்னா டீச்சிங் மட்டும் அப்படின்னு இல்லாமல் எல்லா இதுலேயும் பசங்களை ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுனால அவங்களுக்கு படிப்புன்றது ஒரு பெரிய இதாக இருக்க மாட்டேது, கஷ்டமாக இருக்க மாட்டேது, ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் என்னன்னா திருப்பி அவங்க வந்து படிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டாங்களே, திருப்பி அவங்க நம்ம சொல்லும்போது நீங்களே பார்த்துட்டீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது அவங்க படிக்கவே கிடையாது, விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அது ஆச்சாரியார் பசங்களுக்குன்னு உள்ள இருந்து போல விளையாண்டுட்டே தான் இருந்தாங்க. ஆனால் உள்ள திருப்பி என்டர் ஆகும்போது அவங்க ஸ்கூலுக்குள்ளே திருப்பி வரும்போது திருப்பி அந்த படிப்பெல்லாம் இல்லாமல் திருப்பி இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா இதுவே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஹார்டாக கூட நான் பேசியிருக்கேன். மேம் வேண்டாம், அதுல எல்லாம் வேண்டாம், அவங்க படிக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு படிக்க வைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அப்போ என்கிட்ட சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லும்போது அவங்க அமைதியாக தான் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் என்கிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொன்னாங்க, மேம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எங்கள் பசங்களாம் நல்லா வருவாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க. இப்போ நிறைய இது இப்போ பரதநாட்டியம்ல ஸ்டிக் வச்சு செய்யும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் மற்ற பசங்கள்லாம் ஸ்டிக்கில் ஃபயர் பண்ணுறது, அப்புறம் அந்த இரும்பு ராட் சுற்றுறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் என் பொண்ணை உட்காராத, திருப்பி போ, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் போய் செய்யுமா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் திருப்பி இப்போ சொன்னேன், இன்னைக்கு தான் சொன்னேன் அவள்கிட்ட. ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா படிப்பு மட்டும் உனக்கு போதுமா, படிப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜை பார்த்துட்டு இருந்தது என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. நான் இப்போ அவள்கிட்ட சொல்கிறேன், நீ திருப்பி அவள்கிட்ட ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது என்ன சொன்னால், ஸ்கூலில் எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கோ, எதில் வேணா போ, எதில் வேணா வா, எல்லாத்துலேயும் நேம் கொடு, நான் வந்து மணி மட்டும் கட்டுறதுனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு திருப்பி ஃபஸ்ட்டு அவள் ப்ரீகேஜி சேர்க்கும்போது என்ன வார்த்தை சொன்னனோ அதை இன்னைக்கு சொன்னேன் நான். ஏன்னா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். 2 வருஷத்தில் அவள் படிப்பை விட்டுருவாளோன்ற பயம் எனக்கு வந்துருச்சு. இந்த கொரோனாவோட அந்த லாக்டவுன் பீரியடில் பசங்க படிக்காதனால. ஆனால் நம்ம ஆச்சாரியா பசங்க நீங்கள் கவலையே படாதீங்க, பசங்க நல்லா படிக்கிறாங்க. அதே மாதிரி கார்டு எடுத்து வச்சு படிக்கிறான்னு நான் டென்ஷன் ஆனேன், புக்கை படிமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டை நம்ம கூட அவ்வளோ ஸ்பீடாக படிக்க மாட்டோம்ல, இவ்வளோ படிப்பச்ச கூட அவ்வளோ ஸ்பீடாக படிக்க மாட்டாங்க. நிஜமாக இருந்தால் அவங்க அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. நான்லாம் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கிறதுனா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவேன். ஆனால் என் பொண்ணு இப்போ படிக்கும்போது பேசும்போது எனக்கு அந்த டென்ஷனே இல்லைப்பா, கவலையே படாதீங்க. நான் நிறைய ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை சத்தெல்லாம் போட்டிருக்கேன், என் பொண்ணை படிக்க விடுங்க, என் பொண்ணை படிக்க விடுங்க, எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் டீச்சர்ஸ்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன், ஆச்சாரியாகிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். என் பிள்ளை எல்லாத்துலேயுமே நல்லா வரணும், படிப்புலேயும் நல்லா வரணும், மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்லா வரணும். தேங்க் டு ஆச்சாரியா, தேங்க்யூ.